தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக பாஜகவின் மாநில செயலாளர் மற்றும் கல்வி பிரிவை சேர்ந்த முனைவர் சிவசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இடி ரைடு இப்ப கடந்த சில தினங்களாகவே இந்த இடி ரைடு தமிழ்நாடு முழுவதும் பெரிய ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. டாஸ்மார்க்ல கிட்டத்தட்ட 1000 கோடி லஞ்சம் வாங்கியதாக இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல நிறைய பேர் இப்போ டான் பிக்சர்ஸோட இவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் சின்ன சின்ன இடத்துலதான் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா அவங்க பெரிய அளவுல அந்த பண பரிவர்த்தனைன்றது, பிளாக் மணின்றது அந்த இடத்துல இன்வால்வ் ஆயிருக்கு. என்ன நடக்குது அப்படின்றது இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வெளி உலகத்துக்கு தெரிய வருது. இவ்வளவு கோடிகள் நடந்திருக்குமா. அப்புறம் அந்த மேலாண்மை இயக்குனர் விசாகனார்களை கைது பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப விஸ்வரூபம் எடுக்குது. இதோட ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் உள்ள வரதுக்கு காரணம் பிரிடேட் அஃபென்ஸ் இல்லாம அவங்களால உள்ள வர முடியாது. ஏற்கனவே டாஸ்மாக்ல ஒரு ஊழல் நடந்திருக்குது. அதாவது ஏற்கனவே 41 எஃப்ஐஆர் இவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க. அதோட கண்டினியூஷன் தான் உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ள வர்றாங்க. உள்ள வரும்போது இவங்க எல்லாரும் ஆக்சுவலி இப்போ இடைக்கால தடை தான் கோர்ட்ல கொடுத்துருக்காங்களோ ஒழிய அது நிரந்தர தடை கிடையாது. அந்த இடைக்கால தடையே இவங்க ஜெயிச்ச மாதிரி இவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது இப்படி கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். இப்ப இவங்களுக்கு ஒரு விஷயம் ஃபேவரா வரும்போது தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அதே இவங்களுக்கு ஆப்போசிட்டா வரும்போது அதை அவங்களால ஏத்துக்க முடியாது கிடையாது. பல்கலைக்கழக மேட்டர்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரா வரல அப்படின்னா அதை அந்த ஜட்ஜஸ் ஜாதி ரீதியா இவங்க ஒரு இன்டைரக்டா என்ன சொல்றது, குறை சொல்றது, அவங்களை கீழ்த்தரமா விமர்சிக்கிறத வேலைகள்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க.